எப்படி சொல்கிறது, தமிழ் மூவியில் ஹீரோக்கு வேல்யூ கொடுத்து எடுக்கிறத விட இந்த மாதிரி ஸ்டோரிக்கு வேல்யூ கொடுத்து எடுத்தால் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பே பண்ணதுக்கு ஒர்த்து. ஆக்சுவலாக படம் ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. மலையாள இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல படம், எஸ்பெஷலி விமன் ஓரியன்டாக எடுத்த படத்தில் சூப்பராக இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த சூப்பர் பவர்ஸில் யூஸ்வலாக வந்து ஹீரோஸ் தான் பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட் டைம் ஹீரோயின் பார்க்கும்போது படம் எக்ஸலண்ட்டாக இருக்குது. தமிழ் படமும் கொஞ்சம் இந்த மாதிரி எடுத்தால் நல்லாயிருக்கும். ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருந்தது. ஒரு சிம்பிள் பட்ஜெட்டில் நல்லா சூப்பராக எடுத்திருக்காங்க. எஸ்பெஷலி ஹீரோயின் செம்மையாக நடிச்சிருக்காங்க. கல்யாணி நல்லா நடிச்சிருக்காங்க. இல்லை படம் விறுவிறுப்பாக இருக்குது, சூப்பராக இருக்குது. கொஞ்ச நாள் ஆச்சுங்க தமிழில் நல்ல படங்கள் வந்து. இந்த படம் நல்லா இருக்குது. அதுதான் நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா தமிழ்லையுமே இந்த மாதிரி கொஞ்சம் இன்னோவேட்டிவாக யோசிச்சு எடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும். முக்கால்வாசி இப்போலாம் நிறைய மலையாள படம் தான் பார்த்துட்ருக்கோம், மற்ற மொழி படம் தான் நிறைய தமிழில் பார்த்துட்ருக்கோம். ஸோ தமிழ்லையுமே கொஞ்சம் நல்ல படங்கள் எடுத்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். சூப்பராக பண்ணியிருக்காரு, எக்ஸலண்ட்டாக அவரை நல்லா யூஸ் பண்ணியிருக்காங்க. டான்ஸிங் இல்லாமல் அவர் இந்த இதில் ஒரு ஆக்டராக வந்து இன்னுமே நல்லா நம்ம விஜய் படத்துக்கு அப்புறம் லியோவுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரோட ஆக்டிங் ஸ்கில்ஸ் நல்லா இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நல்லா பண்ணுறாங்க. டெஃபினட்டாக படம் சூப்பராக இருந்துச்சு. மேக்கிங் மொத்தமாக நல்லா இருந்துச்சு. ஆக்டர்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தாங்க. கேமியோஸ் எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. சூப்பர், வேற லெவல். என்ன சொல்ல வராங்கன்னா ஃபேண்டசி அதை பேஸ் பண்ணி கதை. எங்கேயுமே லாக் ஆகல, எங்கேயுமே போர் அடிக்கல, போனதே தெரியல. வெயிட்டிங் எப்படின்னு தெரியல. ஆக்சுவலி அன்எக்ஸ்பெக்டடாக வந்தோம், பட் மூவி ரொம்ப நல்லா இருந்தது. கல்யாணி பிரியதர்ஷினியோட கேரக்டர் ரொம்ப நல்லா இருந்தது. ஆக்டிங்கும் சூப்பராக இருந்தது. ஸ்டோரி ப்ளஸ் ஸ்க்ரீன் பிளே ப்ளஸ் ஃபிலிமோகிராஃபி எல்லாமே நல்லா இருந்தது. கான்செப்ட் வந்து ஒரு ஆன்ஷியன் கான்செப்ட், அதாவது நீலின்ற ஒருத்தவங்களை பற்றி, லைக் மித்தாலஜிக்கல் கேரக்டர், அவங்களுக்கு அழிவே இல்லை அப்படின்ற மாதிரி கேரக்டர், எப்படி அவங்க நம்ம கூட வாழ்ந்தா எப்படி இருக்குன்ற மாதிரி ஸ்டோரி. சூப்பராக பண்ணியிருக்காங்க. இல்லை போர் அடிக்கல, நல்லா இருக்கு. மஸ்ட் வாட்ச், பார்க்கலாம், எல்லாரும் பார்க்கலாம். கேமியோ நல்லா இருந்தது. ஐ திங்க் பார்ட் 2 வரும்னு நினைக்கிறேன், எதிர்பார்க்க. ஒண்டர்ஃபுல் மூவிண்ணா, சூப்பர் மூவி. நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதோட நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுத்தது. நாங்கள் ஆக்சுவலாக எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்தோம். நாங்கள் வந்ததுக்கு பியூரிஃபை பண்ணிடுச்சுண்ணா படம். படத்தில் கேமியோ நிறைய கேமியோ துல்கர் சல்மான் கேமியோலாம் செமையாக இருந்துச்சு. மற்றபடி பிஜிஎம்மும் சூப்பராக இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு கேர்ள் கேரக்டருக்கு வந்து செம்மையாக ஒரு ஹைப் தராங்க. இது வந்து சூப்பராக இருக்கு. போர் அடிக்கலண்ணா, எல்லாமே நல்லா இருந்துச்சு. நஸ்ரீன் காமெடியும் சரி, எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக பார்க்கலாம். கல்யாணி பேர் சூப்பர் ஆக்ஷனில் ரொமான்டிக் எல்லாத்துலேயும் அவங்க சூப்பராக. இந்த மூவியில் அவங்கள ரொமான்டிக் ஹார்ட் கேரக்டாக காட்டியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் சூப்பர். சாண்டி மாஸ்டர் சொல்ல இந்த அளவுக்கு அவர் பண்ணுவாருன்ற எதிர்பார்க்கவே இல்லை நாங்கள். அவர் சூப்பர்ண்ணா. எல்லாமே படத்தில் எல்லாமே பெர்ஃபெக்டாக இருந்துச்சு. என்ன லைட்டாக அந்த ஹிஸ்டாரிக் லெவலில் எடுத்திருந்தாங்க. ஸோ அந்த பாஸ்ட் மட்டும் கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லாக இருந்துச்சு. பட் அது கதைக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போய் 40 கோடி பட்ஜெட்டுக்கு படம் வந்து செம ஒர்த்து. பாதுகாப்பு ரொம்ப பண்ணுறோம். மற்ற படம் கண்டிப்பாக இந்த தொழில்நோ தாமஸ் கம்பேர் மின்னல முரளி, கல்கி, இந்த மாதிரி சயின்ஸ் ஃபிக்ஷனுக்கு நம்ம இந்த மாதிரி படம் ப்ரிஃபர் பண்ணுவோம். நல்லா இருந்தது. ஆக்சுவலி ஸ்டோரிக்காக தான் ஃபிலிமு. இந்த மாதிரி ஸ்டோரி வச்சு ஃபிலிம் எடுத்தால் நல்லாயிருக்கும். ரொம்ப பெரிய குரூலாம் கிடையாது, பட் நிறைய இது இருக்காங்க, ரொம்ப செலவும் பண்ணல. இந்த மாதிரி ஹீரோ வேல்யூக்காக எடுக்காமல் ஒரு ஸ்டோரி அது இவ்வளோ பேர் சேர்த்து பண்ணலாம், கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவங்க ஆக்டிங் சூப்பர் தான், எப்போவுமே நல்லா தான் பண்ணியிருக்காங்க. அவரும் நல்லா தான் பண்ணியிருக்காரு. அதை நான் சொன்னேன், இந்த சில என்ன எப்படி சொல்கிறது, தமிழ் மூவியில் ஹீரோக்கு வேல்யூ கொடுத்து எடுக்கிறத விட இந்த மாதிரி ஸ்டோரிக்கு வேல்யூ கொடுத்து எடுத்தால் கொஞ்சம் நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. சீக்வன்ஸ் இன்னும் வந்தால் நல்லா தான் இருக்கும். இன்னொரு வாட்டி பார்க்கணுன்னு தான் இருக்கேன். ரியலி நைஸ் மூவி. ஆக்சுவலி படம் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு எக்ஸ்பெக்டேஷன் எல்லாரும் சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக தான் பார்க்க வந்தேன். வெரி சாட்டிஸ்ஃபைடு. உண்மையிலே வர்த் மூவி. ஆசம். ஆக்சுவலி அவங்கள இந்த மாதிரி பார்த்ததே இல்லை இது வரைக்கும். நிறைய இந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஆக்சுவலி இவங்க மட்டும் இல்லை, மற்ற ஹீரோயின்ஸும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம் தாராளமாக. நிறைய காஸ்டிங் இருக்காங்க. வந்த ஒரு ஃபன் பேக்காக இருக்கும். ஆக்சுவலி வந்து அன்எக்ஸ்பெக்டட் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறைய இருக்குது. ஆக்சுவலி வந்து பார்க்கலாம் தாராளமாக. ஒரு இவ்வளோ நாள் வந்த மூவியில் ஆக்சுவலி நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க பே பண்ணால் என்ன சொல்கிறது, ஒரு என்டர்டெயின்மெண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. பே பண்ணதுக்கு ஒர்த்து. இன்னொரு தடவை வரணும்னு ஆசையாக இருக்குது. சூப்பராக இருந்துச்சுங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல, அதை விட ரொம்ப நல்லா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபி, அந்த ஸ்டோரி, ப்ரெசன்டேஷன் நல்லா இருக்குங்க. ஒரு நல்லா இது ஒரு விஷயத்தை வச்சு எப்படி நல்லதாக பண்ணலாம், இல்லை மிக்ஸ் எதை நான் தவற பண்ணக்கூடாதுன்றது நல்லா ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு சூப்பர். ஆமாம், மெயின் வில்லன் அவர் சூப்பராக இருக்காங்க. எங்கேயோ போர் அடிக்கல, முடிஞ்சதே தெரில. சூப்பராக இருந்துச்சு ஓவரால். தேங்க்யூங்க. சூப்பராக இருந்துருச்சு, நல்லா இருக்கு. எல்லாமே பிடிச்சிருக்கு. ஆர்ட் மேக்கிங் எல்லாமே நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. கான்செப்ட் சொன்னால் அப்புறம் எப்படி படம் பார்க்குறது? நீங்கள் எல்லாரும் போய் படம் பாருங்க, நல்லா இருக்கும் படம்.
சூப்பராக பண்ணியிருக்காங்க. எல்லாம் சர்ப்ரைஸ்னால இருக்குது, பாருங்கள். ஆமாம், 7 சாப்டர்ஸ் இருக்குதா சொல்கிறாங்க, நல்லா இருக்கும். நல்ல மூவியாக இருந்தேன். புதியது இல்லையா, டோட்டலியே புதுசாக பண்ணியிருக்கு. நார்மல் கேரளா மூவிஸில் இந்த மாதிரி இந்தியா மூவிஸில் இல்லை. அதுதான் ரிலி குட். நல்லா பண்ணியிருக்கு, நல்லா பண்ணியிருக்கு. நல்லா பார்க்கும். ஒரு என் கிரெடிட் சீன் ஒன்று 2 இருக்கும். அதில் ஒன்று வந்து மூவி முடிகிறதுக்கு முன்னாடி கட் பண்ணிட்டாங்க, ஃபுல்லாக காட்டல படத்தில். அது வந்து கொஞ்சம் வருத்தமான விஷயம். எனக்கு ஸ்டோரி ஃபுல்லாக தெரியும், அதனால எனக்கு இன்னொரு சீன் இருக்குன்னு தெரியும். ஆனால் ஃபுல்லாக முடிகிறதுக்கு முன்னாடி கட் பண்ணிட்டாங்க. ஒரே ஒரு சீன் தான் காட்டியிருக்காங்க. காஸ்டிங் வேறு லெவல் ஆக்டிங். கான்செப்ட் வந்து கொஞ்சம் மித்து இருக்குது, ஆக்ஷன் இருக்குது, சூப்பர் ஹீரோ எல்லாமே காம்பினேஷன். ஸோ நல்ல மூவி. இதுக்கு முன்னாடி மின்னல் முரளி இருக்குது, ஒரே கான்செப்ட் தான். பட் இது நிறைய காஸ்டிங்ஸ் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதனால நோ சுத்தமாக போர் அடிக்காது. பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. சூப்பர் நல்லா நடிச்சாங்க, எல்லாம் நல்லா பண்ணாங்க. நல்லா எங்கேஜிங்காக இருந்துச்சு. சூப்பராக ஒன்று